வீடியோவில் என்ன பற்றி பார்ப்போம்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்டோட பார்ட் 9 வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ நிறைய நாள் நான் வீடியோ பண்ணி நிறைய நாள் ஆச்சு. ஏன்டா கேட்டிங்கன்னா, இல்லை கைஸ், ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ஜூன் 2லேருந்து ஸ்கூலை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அதில் வந்து ஹோம் ஒர்க்கு அது இதுன்னு தந்துருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் வீடியோ பண்ண முடியல, இது கூட பண்ண முடியல. இன்றைக்கி சாட்டர்டேவோ சண்டேவோ லீவு. ஸோ நாளைக்கு இன்றைக்கி லீவில். ஸோ ஒரு நாள் நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன் இன்றைக்கி. ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோ பண்ணுறேன். நான் இன்னிலேருந்து நான் வீடியோ பண்ணுறேன் கைஸ். ஸோ சாரி, என் லெவலை கூட பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். 863 லெவலில் வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து நான் எப்போவுமே நேற்றுலேருந்து நான் கழிச்சுன்னு எப்போத்துலேருந்து அந்த ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுல, அப்போலேருந்தே நான் வந்து வீடியோ பண்ணலாம் நினச்சிருக்கேன். அது வேறு ஹோம் ஒர்க் வேறு பண்ணணும். ஸோ அதனால் என்னால் வந்து வீடியோ பண்ண முடியல. ஸோ மன்னிச்சிட்டேங்க கைஸ். அது மட்டும் இல்லை, ஆஃப்லைனில் வந்து விளையாடி 863 லெவல் வந்து வந்துட்டேன். அது ஆஃப்லைனில் லெவலப் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லை, என்கிட்ட 1800 ஃப்ராக்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ செகண்ட் சிக் கூட போயிட்டேன். இப்போ வந்து நான் வந்து அந்த வீடியோவை வந்து ரீக்ரியேட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாரி கைஸ், சாரி என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால தான் உங்களை இன்றைக்கி தான் நான் வீடியோ பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லே என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணலாம் முதலையே. ஐயோ, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க, நான் ஆர்எஸ் ஸ்கின் கூட வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லை, லைட்டு ஜெட் பவர் இருக்குல்ல, அதையும் நான் வந்து அவேக்கன் பண்ணிவிட்டேன். இன்னும் நிறைய பவர் அவேக்கன் பண்ணணும். ஸோ அதனால தான் நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும் கைஸ். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு காசு முக்கியம். என்னோட திரும்ப மாட்டேங்கிறேன். ஸோ திரும்பியாச்சு. ஐஎம் கீழே உண்டு, பரவாயில்ல. செஸ்ட்டுக்கு கீழே தான் உண்டு, அதாவது செஸ்ட்டுக்கு மேலே உண்டு. எங்கள் இன்னொரு செஸ்ட் மேலே இருக்குமே, இங்கே இருக்கு. ஸோ கைஸ், இன்னும் வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் வீடியோ பண்ணுறேன் கைஸ். இன்னிலேருந்து நான் வீடியோ பண்ணி ஆகுவேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம முதல்ல செஸ்ட்டு தான் கலெக்ட் பண்ணோம். ஏன்னா அது எனக்கு முக்கியம். ஐயோ, இது வேறு லாக் ஆகிட்டு இருக்கு கைஸ். ஒரே நிமிஷம் கைஸ், லாக் ஆகிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஆடு வந்துட போகுது. ஆடும் வரல. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போனோம்னா, இந்த ராயல் ஸ்குவாடை வந்து அடிக்கணும். அது உங்களுக்கு காட்டினா தெரியல. இங்கே பாருங்கள், யாரோ ஒரு தடிச்சுட்டு இருக்கா. பைடா, நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இல்லை தேங்க்யூ. ஓமா கோஷ், நான் தம்பி சௌக்கியமா கைஸ்? எவ்வளோ வந்திருக்கா. ஹாய் ப்ரோ கைஸ். அது மட்டும் இல்லை கோஷ், நான் உங்களுக்கு சொல்ல மறந்தேன். நான் இப்போ செகண்ட் சிக் போகும்போது நான் வந்து எனக்கு வந்து ஏதோ ஃபிஸ்ட் ஆஃப் டார்க்னஸ்ன்னு ஏதோ கிடச்சிட்டு, அந்த ஏரியா வந்து எனக்கு தெரியும். அதில் இருந்து நான் வந்து இந்த டார்க் ஃப்ராக்மெண்ட்டை வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நான் ட்ரேட் பண்ணி இந்த வெனம் ஃப்ரூட்டும் மாமத் ஃப்ரூட்டும் நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். சாவடிச்சிட்டோம் கைஸ். இந்த ராயல் ஸ்குவாட் ஒருத்தன் இருந்தால. ஸோ கைஸ், ஸ்டார்ட்ஸ் வந்து பாருங்கள். பிளாக்ஸ் ஃப்ரூட்டு வந்து 2000 போட்டேன். மீலேக்கு வந்து 400. அப்புறம் இது இந்த ஹெல்த் இருக்குல்ல, அது வந்து 151 அது போட்டிருக்கேன். ஹெல்த்துக்கு மட்டும் ஏன்டா கம்மியாக போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இல்லை கைஸ், ஏதோ தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் மன்னிச்சிடுங்க. எனக்கு கரெக்டாக தெரியல, இந்த ஸ்டார்ட்ஸ் நான் போட்டிருக்கல, அது கரெக்டாக தெரியல எனக்கு. ஸோ அதனால் நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வெனம் ஃப்ரூட் சாப்பிட்லாமா, இல்லைனா கிராவிட்டி ஃப்ரூட் ட்ரேட் பண்ணி சாப்பிட்லாமான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் இங்கே டார்க் வாரி கிவ் மீ பெட்டர் ஃப்ரூட் ப்ரோ. எவன்டா இருங்க, நம்ம மீன்னு கேட்டுடலாம். நான் கேட்டுடலாம் கைஸ். நான் மாமத்தை எடுத்து காட்டுடலாம். எங்கடா இருக்க? டே தம்பி, இங்கே வா. மாமத்து வேணாமா? மாமத்து ஐயோ, ஏதோ ஆடு வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு டக்குன்னு. ஸோ இதனால தான் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ராயல் ஸ்குவாட்ஸை வந்து அடிக்கலாம். என்னடா என் பின்னாடி ஆண்டை சுற்றின்னு இருக்க? இருங்க, நம்ம கோ அவே போட்டுடலாம். கோ அவே நூப்.
ஆமாம் கைஸ், அப்படியே பார்க்க அப்படி தான் இருக்கேன். நான் சும்மா விளாட்டு தான் சொல்கிறேன். சாரி கேட்டுறேன். சாரி, ப்ளீஸ் கிவ் மை பெட்டர் ஃபுட். கைஸ் எனக்கு ஃப்ரூட் வாங்கி தரலாமா வேணாமா? வாங்கி தரலாமா வேணாமா? இல்லை, நான் வந்து ஹியூமன் ரேஸ் வந்து நான் வந்து பண்ணோம். நான் வந்து ஹியூமன் ரேஸ் வந்து ரெடியாக இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டார்ட்ஸில் எங்கள் மேலே பாருங்கள் ஹியூமன் ரேஸ்ன்னு போட்டிருக்கா. ஸோ அதனால் ஐயோ, நான் எதுக்கு இவனும் அடிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஹியூமன் ரேஸ் வந்திருக்கு. நான் ஹியூமன் V2க்கு வந்து 5 lakh வேணும் நம்மளுக்கு. அடுத்து நம்மளுக்கு வந்து எங்களோட ஆளுக்கான ஹியூமன் V3க்கு வந்து 2 million வேணுமா கைஸ்? ஸோ என்னால் கலெக்ட் பண்ண முடியாது. எங்கட கைஸ் ஆளையே காணும் கைஸ். அவன் டாய் நீயா கைஸ்? இப்போது ஒருத்தனை தூக்கி போட்டால, அவன் ஆளையே காணும். நானும் தேட்டே இருக்கேன். டாய் தம்பியா, இந்த கைஸ் ஒழிஞ்சின்னு இருக்காங்க கைஸ். ஒரு தைரியம் இருந்தால் ஒழிஞ்சின்னு இருக்கா நீ? நான் யாருக்கிட்ட? ஸோ கைஸ் இந்த ராயல்ஸ் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அவங்கள அடிச்சுட்டு அவங்கள சந்திக்கிறேன். ஸோ கைஸ் நான் வந்து அந்த ராயல் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அவங்கள வந்து நான் வந்து சாவடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு 3 points கிடச்சிருக்கு, அந்த ஸ்டார்ட்ஸ் பாயிண்ட்டு. நான் கண்டிப்பாக பிளாக் ஷூட்டு தான் போடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம ராயல் சோல்ஜர்ஸ் முடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு தண்டர் கார்டை வந்து அடிச்சிடலாம். இந்த தூரத்தில் அங்கே இருப்பான். அவனை அடித்து எனக்கு வந்து போல் ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு ஏதோ ஒன்று கிடச்சிருந்துச்சு. நான் காட்டுறேன். எங்களாவது இங்கே தான் இருந்துச்சு. எங்கே ஆளக்கானோம்? இதோ இந்த லெஜெண்டு ஸ்வாடு வந்து எனக்கு கிடச்சிது. போல் ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு இருந்துச்சு. அந்த ஸ்வாடு வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ வந்து நான் வந்து அதை வந்து யூஸே பண்ண மாட்டேன். அது எதுக்கு நம்மளுக்கு? நம்ம எப்படியோ பிளாக்ஸ் இந்த ஃப்ரூட்டை வச்சு தான் அடிக்க போகிறோம், இந்த லைட் ஃப்ரூட்டை. ஐயோ எப்படியே கோய்ஸ் செம்மையாக அடிக்கிறாங்க சிவா. ஓகே பரவாயில்ல, நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். எங்கடா? ஐயோ நான் எது இங்கே ஸ்பான் ஆனேன், அங்கெல்லாம் ஸ்பான் ஆகணும். ஏப்பா கைஸ், இதோ கைஸ் இவன் வந்து அந்த பசூக்கா லான்ச்சர் வச்சுருப்பானே, அது பேர் என்னது? இவன் விஸ்பரு. இவன் வந்து நம்ம தண்டர் கார்டு அடிச்சுட்டு அடுத்து இவன் அடிக்கலாம் விஸ்பரை. கோஷ் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்பாடி கோஷ் லைஃப் இல்லைடா, சும்மா இருறா அப்பாடி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 20,000 கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யார் அடிக்க போகிறோன்னா, நம்ம தலையை விஸ்பரை தான் அடிக்க போகிறோம். இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக போகிறா? ஆமாம்ல கேஷ், நம்ம வந்து ரீச் பண்ண இல்லை. ஏன்னா ரீச் பண்ணாதது தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ ஏன்னா நம்மளுக்கு லைஃபும் ஃபுல்லாகிடா, எனர்ஜியே ஃபுல்லாகிடா பார்த்துக்கோங்க. இதனால தான் நான் வந்து இது கைஸ் ஆரோ ஸ்கின் போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளு சிரிப்பீங்க, எப்படி இது நடந்துச்சு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஆசையாக இருந்தால் இப்போ பார்த்துக்கோங்க கைஸ். எப்படி தான் இவன் ட்ரெஸ்ஸு வந்திருக்கானோ. இங்கே பாருங்க கைஸ், ட்ரெஸ்ஸு போடாமல் வந்திருக்கா. நான் வந்து இங்கே பாருங்கள் இந்த ப்ளூ ஷர்ட்டை வந்து போட்டதுக்கப்புறம் நான் சரி நல்லா இருக்கும், ஸ்டைலாக நம்மளுக்கு இருக்கும்னு பார்த்தா இந்த ட்ரெஸ்ஸே போடல. இவன் பூரா தெரிய வருது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த டிவைன் ஆரோ கோல்டன் ஸ்பேரோ, நீ உன் நெஞ்சில் ஆரோ செத்து போடா. ஐயோ எங்கட கைஸ் இன்ஸ்டினக்ட் போட்டுருக்கலாம். நம்பி ஆயிடா இந்த செத்து போய் அம்மா என்ன சாவச்சிட்டோம் போல். பாய். இப்போ வந்து செத்துட்டா கைஸ். இங்கே வந்து எனக்கு லைட் ஃப்ரூட்டு வந்து ஸ்பான் ஆயிடுச்சு. நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கும் நிறைய சர்வருக்கு போய் பார்த்தா உங்களுக்கு இங்கே வந்து ஃப்ரூட் வந்து ஸ்பான் ஆகிருக்கும். நீங்கள் எதுக்காச்சும் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்டு நம்ம பவர்ஃபுல்லான ஃப்ரூட்டு கிடச்சி நம்மளுக்கு லக்கு தான் கைஸ். ஸோ மறக்காமல் நீங்களும் செக் பண்ணிவிடுங்க ஃப்ரூட் ஸ்பான் ஆகிருக்கான்னு. இது செஸ்ட்டு நம்ம எடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து 4,15,000 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4,90,000 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்ட் எங்கே போக போகிறோம்னா ஃபவுண்டைன் சிட்டி தான் போக போகிறோம். ஃபவுண்டைன் சிட்டி முதல்ல எங்கே இருக்கும் இருங்க, நம்ம இப்படி பவர் யூஸ் பண்ணிட்டு போகலாம். இல்லை நம்ம வந்து இது ட்ராக் பண்ணிடலாம். ட்ராக்கு அங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் போகிறதுக்குள்ளே நிறைய நேரம் ஆகிடும். ஸோ நாங்கள் போனோந்தே அவங்க வந்து சந்திக்கிறேன் கைஸ். போனோம் சந்திக்கிறேன் கைஸ்.
50க்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஐலாண்டு. ஃபஸ்ட்டு சீலே லாஸ்ட் ஐலாண்டு இதுதான். அதுக்கப்புறம் நம்ம 700 லெவல் வந்த வந்து நெக்ஸ்ட்டு சீக்கு வந்து போவோம். என்ன சீனா செகண்ட் சீக்கு அந்த சீக்கு போவோம். அதாவது இந்த ஃபவுண்டன் சீட்டு முடித்த வந்து 700 லெவல் வந்து நம்ம வந்துடும். கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சீக்கு போவோம். வாயில் வரும் ஐலாண்டு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம கேலி பைரட்னு இருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம வந்து அடிக்கிறோம். ஸோ எத்தனை பேர்னால் 8 பேர் அடித்தா 10,000 கிடைக்குமா. குட்டு டீல் தான், நல்ல டீல் தான் இது. நெக்ஸ்ட்டு ஐஎம்எம்ஐச்சி எங்கெங்கேயோ போட்டிருக்கேன் கைஸ்னா. ஸோ இன்னும் வீடியோவை லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் லைக்ஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ். ஒருத்தவங்க கூட சப்ஸ்கிரைபோ லைக்கோ பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, அது கூட இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தப்பாலாம் நினச்சிக்காதீங்க, நான் சப்ஸ்கிரைப் லைக் தான் கேட்குறேன். அட்லீஸ்ட் லைக் ஆச்சு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சைபர் வந்து ஸ்பான் ஆகிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம டைவின் அரோ படி இவனை வந்து அடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் கேக்கு போட்டு இவனை வந்து சாவடிச்சிடலாம், சுற்றுப்போ. ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு. நம்ம பிளாக் ஃபுட்டு தான் போடுவோம். ஹெல்த்துக்கு போகிறோம் கைஸ், மறந்து போயிட்டே இருக்கேன் ஹெல்த்துக்கு போடுறதுக்கு. ஸோ 850 ஹெல்த்து தான் இருக்கிட்டே இருக்குது. ஆனால் மீலே 2300 இருக்கா. ஸோ அவ்வளோதான் இருக்குது, ஹெல்த்து நிறைய இருக்குது. சரி மீலே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேலி கேப்டன்ஸ்னு ஒருத்தன், அவனை வந்து அடிச்சுக்கணும். ஸோ எங்கே இருப்பாங்கன்னா இதோ கரெக்டாக இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரை காணோம், எங்கே தான் கேஸ் இருக்கா. செத்துப்போ, ஈஸியாக அடிச்சிடலாம் கேஸ் இவங்கள. ஆனால் ஹெல்த்து தான் செம்மையாக குறைய வைக்கிறாங்க கேஸ் இந்த செத்துப்போ. ஸோ நான் வந்து லைட் ரைடுக்கு போனால் நம்ம வந்து இந்த எக்ஸ் பவர் இருக்குல்ல, இந்த பேரேஜ் ஆஃப் லைட்டு, அதை வந்து லேசர் ஆஃப் லைட்டாக மாற்றிடலாம். அதாவது அது வந்து நிஜமாக லேசர் ஆஃப் லைட் இல்லை, இந்த பேரேஜ் ஆஃப் லைட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜிகினா மாதிரி வருமா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த செகண்ட் பவர் வந்து அவேக்கன் பண்ணால் அப்படியே ஒரு லேசர் மாதிரி. இப்போது இந்த லைட் ஃப்ளைட் இருக்குல்ல, இதே மாதிரி லைட் ஃப்ளைட் போகிற மாதிரியே லேசர் வரும். அதை வந்து ஹேண்ட் ஆஃப் எம்பரர் அந்த பவர் கைஸ், அதை அவேக்கன் பண்ணால் அந்த மாதிரி நேம் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தால் ஃபுல்லாக அவேக்கன் பண்ணோம்லே நம்ம பார்ப்போம் கைஸ். ஆனால் இப்போ கட் பண்ண மாட்டேன், ஃபுல்லாக அவேக்கன் பண்ணி கட் பண்ண மாட்டேன். நான் எப்போயாச்சும் வீடியோவில் பண்ணுவேன். ஸோ கைஸ் இன்னும் வீடியோ லைக் ஷேர் பண்ணலன்னா ப்ளீஸ் கைஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இப்போ டிவைன் யார் போடலாம் கைஸ், இவன் தான் லாஸ்ட்டாக இல்லை கைஸ் 9 பேர் அடிக்கணும். அட பாவி இந்த கைஸ் செம்மையாக எழுதிட்டை. அப்போ மச்சான் யாரோ இவ கைஸ் செம்மையாக அடிக்கிறாங்க கைஸ் இவ. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து 5 lakhs இருக்குது நம்மக்கிட்ட. ஐயா ஜாரி. ஸோ இப்போ வந்து நம்ம V2க்கு வந்து எடுத்து போகிறோம். இந்த ஹியூமன் V2 வந்து எடுக்க போகிறோம். நம்ம இந்த சைபரை வந்து அடிச்சிடலாம். நம்ம சைபர் அடித்தா வந்து நம்ம வந்து செகண்ட் சீக்கு போகலாம். ஸோ அந்த செகண்ட் சீக்கு எப்படி போகிறதுன்னு அப்படி சொல்லிடுறேன். எப்பா முடியல. ஸோ நெக்ஸ்ட் ஐயோ போடா. கைஸ் நம்ம வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். இப்போ இல்லை, வீடியோ லாஸ்ட்டில் இந்த சாய்பார் நான் செம்மையாக அடிப்பாங்க. இவன் மட்டும் அடிச்சு வச்சுக்கோங்களேன், டிமால் உள்ள. இங்கே பாருங்கள், இதுதான் சொன்னேன். இவன்கிட்ட கொஞ்சம் பொறுமையாகவே இருந்துக்கோங்க, செம்மையாக அடிப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து அடித்தா ஈஸியாக அடிச்சிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் அடிக்குமா, அப்போ நம்ம செத்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து அடிப்பானா, அப்போது அவள் அடிச்சிடுவா, அவளும் செத்துருவான். அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து நான் செத்தவங்க என் ஃப்ரெண்டு சொல்லி வாய மூலம் அது கூட செத்தேன். இதனால தான் லைஃபு நம்ம அதிகமாக இருக்கணும். ஏதோ நான் தப்பாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஈஸியாக செத்து போயிடுறேன். ஒரு அடி கூட அடிக்கல சொல்லி வாய மூணு அந்த பார்க்க போகிறா. ஸோ பார்க்கல கீழே தண்ணி இருக்கான்னு பார்க்கவே இல்லை. அப்பாடி இங்கே போட்டுடலாம். இந்த ஸ்கை பீம் பேர் போட்டுடலாம் கைஸ். இந்த சைபர் தலையை நான் அடிச்சுட்டு அவங்கள சந்திக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சைபர் தலையன்னு இந்த சைபரை வந்து அடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கைஸ் நம்ம
இப்போ வந்து இவன் அடிச்சிட்டோன்னா 700 லெவல் வரும். 700 லெவல் வந்தால் வந்து நம்ம எங்கே போகணுன்னா ஒருத்தர் பேர் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவோம். அடுத்து நம்ம அந்த ப்ரிசனுக்கு போயிட்டு மிலிட்டரி டிடெக்டிவ் ஒருத்தர் நின்றுட்டுருப்பான் என்ட்ரன்ஸ்லேயே. அவங்ககிட்ட பேசினோன்னா அவன் ஒரு கீ தருவான். அப்படியே அந்த கீ எடுத்துகிட்டு எங்கே போனோம்னா ஃப்ராசன் ஐலாண்டு இருக்குல்ல, அந்த ஐஸ் கட்டி ஐலாண்டு, அந்த ஐலாண்டுக்கு போனோம். அங்கே போனோம் வந்து ஒரு இருங்க அந்த பாதையை வந்து காட்டிடுறேன். ஸோ செகண்ட்ஸுக்கு வந்து எப்போ போகிறது தெரில, ஃபோனில் வேறு சார்ஜ் வேறு இல்லை. ஸோ எப்படி தான் இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறோன்னு தெரில, கொஞ்ச நேரத்துலேயே அது முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல்கிட்ட போனீங்கன்னா இங்கே இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கீ தந்திருப்பான் அந்த மிலிட்டரி டிடெக்டிவ்னு ப்ரிசனில் ஒருத்தர் இருப்பார். அவன் அந்த கீயை யூஸ் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஐஸ் ஆம்பர் ஒருத்தர் இருக்கால, அவன் வந்து நம்ம சாவடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து மிலிட்டரி டிடெக்டிவ் கிட்ட மறுபடியும் போய் பேசணும். அடுத்து அங்கே பேசின வந்து நெக்ஸ்ட்டு மிடில் டவுனுக்கு வந்து போனோம் கைஸ். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா மிடில் டவுனு. அந்த மிடில் டவுனுக்கு போன வந்து ஒரு என்பிசி கூட இருக்க மாட்டா, நம்ம வேஸ்ட் இந்த மிடில் டவுன் நினைப்போம் அப்போல்லாம். ஸோ இப்போ தான் தெரியுது அந்த டீலர் மட்டும்தான் இருக்கான்னு நினைக்கிறேன் சொன்னான். அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே பார்த்தா ஒருத்தர் இருந்தாங்க கைஸ். ஸோ இங்கே இந்த எல்லோ கலர் வீட்டுக்கு பின்னாடி இங்கே ஒருத்தர் இருப்பான். ஸோ இவங்கிட்ட பேசணுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் இருக்கால, இவங்கிட்ட பேசணுன்னா அப்படியே நம்ம வந்து செகண்ட் சீக் வந்து கொண்டு போயிடுவோம். ஸோ டெலிபோர்ட்டிங். ஸோ வந்து செகண்ட் சீக் வந்து நம்ம போகிறோம். அப்பா இப்போ தான் செகண்ட் சீக்கு வரேன். நான் செகண்ட் சீக்லேயே நிறைய ஆஃப்லைனில் விளையாட்டுருக்கேன். ஸோ வந்தாச்சு. ஐயோ இது வேறு லோடிங் ஆகிட்டே இருக்கேன். ஸோ டக்குண்டா படி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் கிங்டம் ஆஃப் ரோஸ். நம்ம எப்பவுமே பைரட்டு தான், ஏன்னா பைரட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுதான் நம்மளோட கிங்டம் ஆஃப் ரோஸ். ஸோ இப்போ வந்து நான் வந்து கெஃபேக்கு போகிறேன். கெஃபேக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணிடலாம். யாராச்சும் ட்ரேட் பண்ண வரீங்களாடா? வாங்க வாங்க வாங்க, ஒருத்தனாச்சும் வராங்களா பார்ப்போம். ஸோ இங்கே ஒருத்தன் வரேன். ஏய் டக்குன்னு உட்கார்றா. ஓ மை கைஸ், கண்ட்ரோலு மாமத்துக்கு தருவானா இவன்? தருவியா பண்ணி? மேன் தருவியா? ஸோ இவன் வந்து கண்டிப்பாக தரமாட்டான். ஸோ இருங்க, தருவியாடா நீ? ஐ நீட் கிராவிட்டியா? ஓ கைஸ் அக்செப்ட் பண்ணிட்டா. கரெக்டு இவன் தருவானா தெரில, குதிச்சாலும் குதிப்பா. ஸோ நான் எதுக்காச்சும் நினச்சேன் குதிப்பான்னு. ஸோ அதனால் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இங்கேயும் அந்த மரத்துக்கிட்ட இருக்குல்ல, இதோ கரெக்டாக அந்த மரக்கிட்ட இருக்குல்ல, அந்த மரம் அதுவும் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்துக்கிட்ட இருங்க, அவங்களுக்கு முன்னாடியே போய் காட்டுறேன். ஸோ இந்த ட்ரீக்கு இந்த பக்கம் ஒரு ஃப்ரூட்ஸ் பண்ணுவோங்க கைஸ். இது நல்ல ஃப்ரூட்டாகவும் இருக்கலாம். நான் வந்து பார்த்துனே இருந்தேன் எப்போவுமே. நானும் ஃப்ரூட்ஸ் ஸ்பான் இருக்க பார்க்கும்போது இங்கே மேக்மா ஃப்ரூட் வந்து ஸ்பான் இருந்துச்சு. அப்போ வந்து என்கிட்ட இருந்துச்சு. இப்போ பார்த்தா இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மேக்மா ட்ரேட் பண்ணி புத்தா வாங்கிட்டேன். அப்போ புத்தா வாங்கிட்டு போட்டலுக்கு அப்புறம் மாமத்து கைஸ். ஸோ அப்படியே எனக்கு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸோ இங்கே இந்த ஐலாண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம யாரை அடிக்க போகிறோம்னா நம்மளோட இந்த கிங்டம் ஆஃப் ரோஸ் போய்க்கோங்க. எங்கடா இங்கே ஒருத்தர் குஷ்டு தருவானே, எங்கே அவன் ஆளை காணோம். இருங்க, இங்கே தான் இருப்பான். பச்சை கலரில் எதுவும் இருக்குது. அதே பாவி. ஸோ கைஸ் இப்போ வந்து இவன் குஷ்டு இருக்குல்ல, இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இந்த ரைடர்ஸ் ஒருத்தர் இருப்பான். அவன் 700 லெவலு 250 காய்ஸ். ஸோ அவ்வளோ காசு தருவா. அது மட்டும் இல்லை 8,750,000 எக்ஸ்பி வந்து நம்மளுக்கு தருவா. ஸோ இந்த ரைடர்ஸை வந்து நம்ம அடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம மெர்சனரின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மெர்சனரி கிட்ட வந்து நம்ம அவனை அடிச்சிட்டோம்னா மறுபடியும் டைமண்ட் பாஸ் ஒருத்தர் இருப்பான். அவன் மொத்தம் யாரா இவ கைஸ் இந்த மாதிரி இருப்பாங்களா, இவங்களுக்கு தான் கைஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ பார்த்தீங்களா
ஐஸ் அவாக்கன் வேறு இருக்கவங்ககிட்ட சும்மா இருறா ஏன்டா தொல்லை பண்ணுங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட கில்லை எடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ மீதி எல்லா பிளேயர்ஸும் பிடிக்கும். ப்ரோ பிளேயர்ஸாக இருந்தாலும் என்ன, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருந்தால் என்ன, அவங்க எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த ஸ்கேமர்ஸு அடுத்த நம்மளோட கில்லை எடுக்கிறவங்க அவங்கள மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, செம்ம கடுப்பாகுங்கண்ணா. ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஆகாதீங்க. ஸோ உங்கள் மேலே கடுப்பாக மாட்டேன். ஸோ நான் எதுக்காச்சும் சொல்கிறேன், நீங்களும் இவங்கள மாதிரி மாறாதீங்க. ஸோ இந்த மாதிரி மாறினீங்களா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கைஸ், நீங்கள் ஏதாச்சும் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் ஷூட் தெரியும்னா என்னோடய ஐடி வந்து போட்டுட்டு என் கூட ப்ளீஸ் விளையாடுவாங்க கைஸ். நான் வந்து உங்களை இன்வைட் பண்ணிடுறேன். ஏன் ஐடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், என்ன ஐடின்னு நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, ஏ வந்து கேபிட்டலில் இருக்கும் கைஸ், ஏடிஜி வந்து ஏ மட்டும் கேபிட்டலில், அப்புறம் டிஜி இருக்குல்ல அது மட்டும் ஸ்மால் லெட்ரு. ஸோ அது வந்து நம்ம அந்த ஏடிஜி 123235 வந்து அந்த மாதிரி போட்டிங்கன்னா என்னோட ஐடி வந்து ஸோ எந்த மாதிரி இருப்பேன்னா பார்த்துக்கோங்க. ஐயா இது வேறு. ஸோ இந்த மாதிரி இருப்பேன். ஸோ இந்த ப்ளூ கலர் கோட்டு போட்டிருப்பேன், இதில் மட்டும் அந்த ப்ளூ கலர் கோட் தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருப்பேன். ஸோ நீங்களும் இந்த ஐடியா வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் ஐடி வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா என்னோடய ஐடி வரும், நீங்களும் என் கூட விளாட்லாம். ஸோ நான் ஏதாச்சும் நல்ல ஃப்ரூட் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் இஷ்டம், என் கூட விளாடவோ வரலாம், விளையாடாமலும் இருக்கலாம். கொஞ்சம் பேர் விளையாட வருவீங்களே. ஐயா கஷ், நம்ம தான் இவங்க ரைடர்ஸ் அடிச்சாச்சுன்னா நம்ம எதுக்கு இவங்களை அடிச்சிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரைடர்ஸை வந்து அடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து மெர்சனரின்னு ஒருத்தர் இருப்பாங்க கைஸ், அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம அடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு டைமண்ட் பாஸ்ன்னு ஒருத்தர் இருப்பான், இவனோட லெவல் ஐயோ அந்த டீரெக்ஸ் போட்டு வச்சுட்டு அங்கேயே போகிறாங்க. டே நீ அந்த பக்கம் பார்த்துக்கோ, நான் இந்த பக்கம் போயிடுறேன், பை பாய். இந்த மாதிரி போன வாட்டி வந்தாலும் அந்த மாதிரி மாறாடா நீ டீரெக்ஸ் முடியா. சாய்ஸ் நான் வந்து மாமத்தை ட்ரேட் பண்ணிவிட்டு டீரெக்ஸ் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா டீரெக்ஸ் செம்மையாக இருக்குது. ஸோ டீரெக்ஸ் வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஃப்ரூட் பிடிச்சிருக்கு, கிராவிட்டி பிடிக்கும், டீரெக்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து வெனம் ரீவர்க் ஆக போகுது கைஸ். ஸோ அந்த வெனம் ஃப்ரூட்டு பிடிக்கும். ஸ்க்ராப் மெடல் ஏதோ கிடச்சிருக்கு. ஐயோ இவன் நேரம் இங்கேயே வரானே. டேய் இவன் மாதிரி வராதா எனக்கு. சோபா முடியலையே. டே இந்த பக்கம் வந்துடாதடா டீரெக்ஸ் மாட்டியா. நான் பேன் பண்ணிட்டு போயிட்டுருவோம் பார்த்துப்போ. ஸோ இப்போ வந்து கைஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரிய போகுது. ஸோ அது மட்டும் இல்லை கைஸ், நான் வந்து ஆஃப்லைனில் கொஞ்சம் கேம்ஸ் வந்து விளாடுவேன். ஸோ ஏன்னா எனக்கு போர் அடிக்கல, உங்களை போர் அடித்தா என்ன பண்ணுவீங்க, நீங்களும் விளையாடுவீங்களா, அதே மாதிரி தான் கைஸ் நாங்களும். ஸோ நான் வந்து உங்களை திட்டுன்னு நினைக்காதீங்க, நான் சொல்கிறேன் எனக்கு போர் அடிக்கணும்னு நான் வந்து ஆஃப்லைனில் விளையாட போகிறேன். ஸோ நான் ஆஃப்லைனில் விளையாடுவேன். அது மட்டும் இல்லை லெவல் ஏற்ற மாட்டேன். ஸோ நான் வந்து இந்த ஹியூமன் V2 V3 வந்து ஏற்றுவேன் கைஸ். ஸோ அது மட்டும்தான் நான் வந்து பண்ண போகிறேன். லெவல் ஏற்றணும், நம்ம காசு வேணும்னா லெவல் ஏற்றி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து நடக்க போகுது. ஸோ நீங்களாம் கமெண்ட் செக்ஷனில் திட்டக்கூடாது நான் வந்து ஆஃப்லைனில் விளையாடும்போது. ஸோ நான் சொல்லிட்டேன் கைஸ், திட்டாதீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ 69 லெவல் வந்து வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்ஸு நம்ம ஐயோ மீலே கேட்டுட்டேன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டில் தான் இந்த ஹெல்த் இருக்குன்னு நினச்சேன். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம இந்த மெர்சனரி அடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யார் அடிக்கணும்னா இந்த டைமண்டான ஒரு பாஸ் இருப்பா, அவனை வந்து நம்ம அடிக்கணும். அந்த டைமண்ட் அந்த பாஸ் இருக்கால அவனை வந்து எங்கே ஸ்பான் இருக்கான்னு நான் காட்டுறேன் இருங்க. ஸோ டைமண்டை குவிஸ்ட்டு தந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கஃபேக்கு போயிடலாம். ஸோ கஃபேக்கு போன வந்து சந்திக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் வந்தாச்சு கஃபேக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இவன் தான் நம்மளை கடுப்பேற்றினான். ட்ரேட் மீ ப்ளீஸா. இன்னொரு ட்ரேட் பண்ண போகிறான் அவன், ஒன்றும் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ மேலே போயிடல. என்னையாண்டு அடிக்கிறேன் நான், என்னடா பாவம் செஞ்சேன் அவனுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே அந்த டைமண்டு மண்டியா டைமண்டு இருக்கியடா.
ஐயோ ஸ்பான் ஆகலன்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லையே இருப்பானே அவன். ஸ்பான் ஆனால் ஆகாமல் இருந்தால் கூட ஆகுவா. ஸோ இங்கே வந்து அந்த டைமண்டான ஒரு பாஸ் வந்து ஸ்பான் ஆகுவா. ஸோ அவனை அடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து இந்த 25,000 வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் அடிச்சிடுங்க கைஸ். 1 நிமிஷம் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து யார் அடிக்க போகிறோம் கைஸ்? இல்லை ஃப்ரூட் ஸ்பான் ஆகிற மாதிரி. ஐயா ஃப்ரூட் வந்து ஸ்பான் ஆகிற கைஸ். எனக்கு ஏதோ ஃப்ரூட் ஸ்பான் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் ஓடி வந்தேன். ஆனால் ஒரு ஃப்ரூட்டு கூட ஸ்பான் ஆகலை கைஸ். ஸோ கைஸ் நீங்கள் இந்த பிளாக் ஃப்ரூட் ஏதாச்சும் ப்ரோ பிளேயராக இருந்தீங்கன்னா நான் சொன்னல உங்கள் அந்த ஐடியா செலக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து விளையாடுவாங்க கைஸ். எனக்கு கொஞ்சம் ஃப்ரூட் வந்து தேவைப்படுது. அதை வச்சு எனக்கு கிட்ஸுன் ஃப்ரூட்டு தான் கைஸ் எனக்கு ஆசை கைஸ். கிட்ஸுன ஃப்ரூட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் தருவீங்களோ தெரியல. சில நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தருவீங்க, கெட்ட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் எங்களுக்கு தந்தால் எனக்கு சந்தோஷம் கைஸ். ஸோ ப்ளீஸ் தருவீங்களா தர மாட்டிங்களா எனக்கு தெரியல. ஸோ யாராச்சும் எனக்கு ஏதாச்சும் ஃப்ரூட் தரணுன்னா ப்ளீஸ் கைஸ் தரீங்களா? எனக்கு கிட்ஸுன்னு ஃப்ரூட் வந்து எனக்கு தேவைப்படுது கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெஸ்ட்டு ஃப்ரூட்டாக இருக்கும் அது. ஏன்னா அது ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கும். ட்ராகன் கூட வேணாம் கைஸ். கிட்ஸுடைய ஃப்ரூட்டு கூட வேணாம் எனக்கு. அட்லீஸ்ட் லெப்பார்டு ஃப்ரூட்டாவது கிராவிட்டி ஃப்ரூட்டாச்சு தாங்க ப்ளீஸ் கைஸ். நான் வந்து அவங்களுக்காக இந்த வெனம் ஃப்ரூட்டும் மாமத் ஃப்ரூட்டும் ரெண்டும் தரேன். ஸோ நீங்கள் தருவீங்களா தர மாட்டீங்களா எனக்கு தெரியல. ஸோ தருவீங்கன்னா ப்ளீஸ் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக இவனை வந்து அடிச்சிட்டோன்னா நம்ம ப்ளஸ் 870 லெவல் வந்து வந்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து டிஃபென்ஸுக்கு ஏற்றுறேன். ஸோ லைஃப் தான் நம்மளுக்கு முக்கியம். ஹெல்த்தி காயாக இருக்கணும் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யார் அடிக்க போகிறோம்னா ஃபேக்ட்ரி ஸ்டாஃப்னு ஒருத்தர் இருப்பான். அவன் எங்கே இருப்பான்னா இந்த ஃபேக்ட்ரி இருக்குல்ல, எங்கடா அந்த ஆளுக்கானா டாய் சரி அந்த ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரி கிட்டே இருந்தோன்னா வெள்ளை கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பான். ஃபேக்ட்ரி சயின்டிஸ்ட்டாக வச்சுருக்கணும், அவங்க ஃபேக்ட்ரி ஸ்டாஃபாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்ம வந்து அடிக்கணும். ஸோ இவங்க சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. லெவலு கொஞ்சம் அது கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, செம்மையாக அடிப்பாங்க. இப்போ லைட் ஃபுட் வச்சுருக்கா, அது பிவிபி இருக்கும். ஆனால் ஒரு பவர் போடுவாங்க பாருங்கள், அதுதான் செம்ம பவராக இருக்குது. எங்கட ஆளக்கணும் இங்கே இருப்பாங்க. இல்லைங்க நான் அந்த பவர் காட்டுறேன். டே அர்ற நடுறா டக்குன்னு அந்த பவர் வந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பிபி இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பவர் தான் சொன்னேன். ஸோ இந்த பவர் செம்மையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருச்சு. பிடிக்கல அதாவது இவன் போடுற பார்த்தீங்களா ரொம்ப பவராக இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் கேக் செத்துப்போ. ஐயப்பா செத்துட்டானா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபேக்ட்ரி ஸ்டாஃப்ஸை வந்து நான் வந்து அடிச்சுட்டு அவங்க சந்திக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இவன் அடிச்சிங்க பார்த்துக்கோங்க, இப்போ தான் அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டிஃபென்ஸுக்கு வந்து ஏற்ற போகிறோம். இப்போ தான் நம்ம வந்து இந்த ஃபேக்ட்ரி ஸ்டாஃபை வந்து அடித்த வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜெரமியான ஒரு பாஸ் வந்து இருப்பான். ஸோ அவனை வந்து நம்ம அடிக்கணும். ஸோ எங்கே இருப்பான்னா அந்த நேராக அங்கே அந்த மேலே அந்த மலைக்கு மேலே இருப்பான். ஸோ நானே காட்டுறவாங்க. ஸோ இவங்கிட்ட குஸ்ட்டு தந்தலாம் ஜெரமி 25,850 லெவல். இவன் கொஞ்சம் டேஞ்சரஸான ஆள் தான். ஸோ இப்போ வந்து இவனை வந்து அடிக்க போகலாம். எங்களோட ஆளை காணும் இருக்கானா? ஐயோ ஒரு பாஸ் கூட ஸ்பான் ஆகலையா கைஸ். ஸோ கைஸ் இங்கே ஒருத்தர் ஜெரமியன் ஒரு ஸ்பான் ஆவான். அவனை அடிச்சிங்கன்னா ஒரு பிளாக்கு ஸ்பைக்கி கோட்டு ஏதோ ஒரு பிளாக் ஸ்பைக்கி கோட்டுன்னு ஒரு கோட்டு கிடைக்கும். ஸோ அந்த கோட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒருத்தர் ஸ்பான் ஆவாங்க சார் ஜெரமி மண்டியை. அவன் வந்து ஸ்பான் ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு கோட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் கூட இந்த பிளாக் ஸ்டூடியோ விளையாடுங்க, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம ஹியூமன் V2 ரேஸ் வந்து இன்றைக்கி பண்ண வேணாம், இந்த பார்ட்டில் பண்ண வேணாம். அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம வந்து அந்த அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம ஹியூமன் V2 ரேஸ் வந்து எடுத்துடலாம் கைஸ். ஸோ இப்போ வந்து என் வீடியோ பாருங்கள், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, 30 மினிட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ
இப்போ வந்து நம்ம வீடியோ அவ்வளோ லாங்கெல்லாம் போக தேவையில்லை. ஸோ அடுத்து பார்ட் 10ல் வந்து நம்ம வந்து இப்போ ஹியூமன் V2 வந்து V2ஆவது V3ஆவது ரெண்டும் பண்ணலாம். ஹியூமன் V2ஓ V3ஓ நம்ம ரெண்டும் அந்த பார்ட்டில் வந்து பண்ணிடலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ட்ரேட் மட்டும் பண்ணிடலாம். யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று தருவாங்களாம் பார்ப்போம். ட்ரேடிங்கு வனமேன் முகமத் யாராச்சும் வருவானா தெரியல. தம்பி வாடா ப்ளீஸ். லைட்டா ஐ ஹாவ் லைட்ரா, என்கிட்ட லைட் இருக்கு, வேணுமா? என்ன ஃப்ரூட் தர போகிறா? ஐயோ அப்போ கஸ் ஆஹா மேக்மா தராங்க. சூப்பர். மேக்மா தாயா நீ? மேக்மா மட்டும் தாடா, அதை விட போதும்டா எனக்கு. மேக்மா மட்டும் தா, இது வேணாம் எனக்கு, வேணாம் இது. போடா தரலாட்டினா போ. வேணும் ப்ரோ, நீங்கள் வாங்க ப்ரோ. ஸோ கைஸ் நம்ம வந்து வீடியோ முடிக்கல. ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணிடலாம். ஸ்பிரிட் வேறு வச்சுருக்கான். இல்லை போனோம் கைஸ் இவங்கிட்ட. மாமத்துக்கு ஏதாச்சும் தருவியா? வேஸ்ட் ஃப்ரூட் ஆச்சே இது, வேஸ்ட்டாக. பை. ஸோ கைஸ் ஒருத்தன் கூட நல்ல ஃப்ரூட் தர மாட்டிங்கன்னா நம்ம பார்ட் 10ல் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஃப்ரூட்டாக சின்ன பார்ட் 10ல் வந்து நம்ம வந்து சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் ATJ கேமிங். ஸோ பை கைஸ், பை.